திமுக ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வயிற்றெரிச்சல் காரணமாக தன்னிலை மறந்து விமர்சித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுகவினருக்கு மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி என்கிற இலக்கை அடைவதற்கு சாதாரண உழைப்பு போதாது என்றும் சதிகளை முறியடிக்கக்கூடிய சளைக்காத உழைப்பு தேவை என்றும் கூறியுள்ளார். நியாயமாக கிடைக்க வேண்டிய நலத்திட்ட உதவிகளை பெறுவதில் ஒருவர் கூட விடுபடுதல் கூடாது என்ற அக்கறையால் மக்களின் தேவை அறிந்து நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடிகிறது என்றும் இதனை பொறுக்க முடியாமல்தான் அரசியலில் எதிர்முகாமில் இருப்பவர்கள் வன்மத்துடன் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள், வயிற்றெரிச்சலில் புலம்புகிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். கலைஞர் பெயரிலான திட்டங்களும் கட்டடங்களும் மக்களுக்கு பெரும் பயனளிப்பதைக் கண்டு பொறுக்க முடியாமல் கலைஞர் பெயரை வைப்பதா என எடப்பாடி பழனிசாமி தன்னிலை மறந்து விமர்சிக்கிறார் என்று கூறியுள்ள மு.க.ஸ்டாலின், பண்பாடே இல்லாமல் அநாகரிகமாக பேசுவதையே கொள்கையாக கொண்டிருக்கும் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களைப் போல எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பொறுப்பில் இருப்பவரும் நடந்து கொள்வதாக சாடியுள்ளார். கோவை, விருதுநகர் மாவட்டங்களை தொடர்ந்து நவம்பர் 14, 15 தேதிகளில் பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் கள ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும், தைவான் நாட்டை சேர்ந்த டீன்ஷூஸ் நிறுவனம் தனது தொழிற்சாலையை அங்கே தொடங்க இருப்பதால் இரு மாவட்ட மக்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.